ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் பெரிய தக்காளின்றனால 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இந்த கேப்சிகம் ரைஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சைட் டிஷ் வந்து ரைத்தா, ஆனியன் ரைத்தா, குக்கும்பர் பச்சடி இந்த மாரி எது வேணா இதில வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டா ரொம்ப சிம்பிளா நல்லாயிருக்கும். இப்ப இத பார்த்தீங்கன்னா, இதில வந்து குடமிளகா வந்து நான் 2 குடமிளகா, பெரிய குடமிளகா 2 குடமிளகா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அதில சேர்த்துரலாம் இத. இப்ப அத சேர்த்துட்டு இத நல்லா கிளறி விட்டுருங்க. அரிசி பார்த்தீங்கன்னா, நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். முன்னாடியே நான் வேக வச்சிருக்கேன். இப்போ இத நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க. அந்த கேப்சிகமையும் சேர்த்து, இத நல்லா இப்ப அத வெங்காயம், தக்காளியோட அத நல்லா சேர்த்து அடுப்ப நல்லா கொஞ்சம் இந்த மீடியம் சைஸ்லயே வச்சுட்டு, இத நல்லா அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. இப்ப இதில வந்து நம்ப மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்து வச்சிருக்கேன். அத சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அத நல்லா கிளறி விட்டுருங்க. வேற என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நான் உங்களுக்கு அது செஞ்சு காமிக்கிறேன்.